எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காய்கறி சூப்பு சட்டுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும். அது வந்து முருங்கைக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து கேரட் ஒன்று எடுத்துக்கோங்க, முள்ளங்கி ஒன்று எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவரைக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லா காய்கறிகளும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து 3 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் வந்து அதை போட்டுருங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. ஒரு தக்காளி ஒன்று பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து சின்னதாக பிஞ்சளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வெயிட்டெலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா வந்து அதுக்கப்புறம் வடிகட்டுறதுல வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கிணத்துல ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டிங்கன்னா வந்து உடம்புல வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சமைச்சி வந்து சாப்பிடுங்க. நன்றி.